மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். இன்றைய நாள்ல பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுடைய பேச்சில் ஒரு கிறிஸ்ப் அண்ட் கிளியரா சில விஷயங்கள் மட்டுமே பேசலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடவே வந்த மாதிரி இருந்துச்சா, அல்லது இன்னைக்கு அவர் பேச வந்த விஷயங்கள் சரிதானா? இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? ஆமா ஆமா சுருக்கமா பேசணும். ஆனா தேவையான ஒரு விடயத்தை மெசேஜ் தன்னுடைய ரசிகர்கள் அங்க இருந்த மாணாக்கர்களிடையே சொல்லணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. அது சொல்லியிருக்காரு. நீங்க சொன்னது கரெக்ட் தான். கிறிஸ்பா அவர் வந்துட்டு அதை சொல்லியிருக்காரு. நல்லாதான் இருக்கு. அதாவது ரொம்ப ஹைலைட்டா பார்க்கக்கூடிய விஷயம், நிச்சயமா இன்னைக்கு ட்ரெண்ட் ஆகக்கூடிய விஷயமா இருந்தா அது சே நோ டு டெம்பரவரி பிளஷர் அண்ட் சே நோ டு ட்ரக்ஸ் அப்படிங்கறத பத்தி தான். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பார்வை என்ன சார்? மாணவர்கள் மத்தியில இவர் இப்படி கூறியதற்கான அந்த ஆமா 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 பொதுவா வந்துட்டு இந்த போதைப் பொருளுக்கு வந்துட்டு அடிமையாகிறது பாழாகக்கூடியது இளைஞர்கள் சமூகம் தான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். எனவே அந்த இடத்த வந்துட்டு அவர் ஹைலைட் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு உறுதிமொழி எடுக்க சொன்னது அப்படின்றது ஒரு வலிமையான ஒரு நடவடிக்கையா நான் அதை பாக்குறேன். அது கூட வந்துட்டு அவர் சொன்னது போதைப் பொருள் பழக்கம் அதிகரிக்குது, அது வந்துட்டு எனக்கே கூட பயமா இருக்கு அப்படின்னு சொல்றது கூட ஒரு அரசியலை நான் பார்க்கல. அவருக்குள்ள ஒரு அக்கறையா தான் அந்த பாக்குறேன். அந்த அச்சத்தையும் ஒரு அக்கறையா தான் பாக்குறேன். அந்த அக்கறையின் அடிப்படையிலான ஒரு பேச்சா தான் நான் இதை பாக்குறேன். சார், அவர் மேலும் ஒரு வேண்டுகோளை வச்சிருந்தாரு. அதாவது நல்ல படிச்ச தலைவர்கள் அரசியல்ல வரணும், படிச்சவங்க அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி. இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழலும் சரி, இல்ல இதற்கு முன்பாக இருக்கும் பொழுதும் சரி, இது எவ்வாறாக இருந்துச்சு? இப்ப அவர் சொல்லக்கூடிய அந்த கருத்து மூலமா என்ன புரிஞ்சுக்கலாம் சார் நம்ம? படிச்சவங்க அரசியலுக்கு வரணும், நீங்க ஒதுங்கி வேலை இல்லைன்னு போட்டு ஒரு சுயநலத்துக்கே நீங்க போயிடுறீங்களே, அரசியலுக்கு நீங்க வாங்க, முழுமையான பங்கேற்பாளர்களா இருங்க அப்படின்னு சொல்றதுடைய அர்த்தமா தான் அதை நான் கருதுறேன். ஏன்னா படிச்சவங்க தான் வரணும் அரசியலுக்கு அப்படின்றது இல்ல, சமூக அக்கறை, நாட்டுப்பற்று இதையும் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளவர்கள் அரசியலுக்கு வரலாம். எல்லாத்துக்குமே ஒரு ஆர்வம் தான் அடிப்படை. படிக்கிறதுக்கு எப்படி ஒரு ஆர்வம் வேணுமோ அதே மாதிரி அரசியலுக்கும் ஒரு ஆர்வம் தான் அடிப்படை. எனவே அந்த ஆர்வத்தின் அடிப்படையில் யாரும் வரலாம். அவர் படிச்சவங்க அரசியலுக்கு வரணும்ன்றது பலரும் சொல்லியிருக்கக்கூடிய விடயத்தை தான் இன்னைக்கு விஜயம் சொல்லியிருக்காரு. நன்றி சார், இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.